ஹாய் வீவர்ஸ், கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்காவினால் ஏவப்படும் 2 விண்கலங்கள், அதாவது எமது நிலவினை நோக்கி ஏவப்படும் 2 விண்கலங்கள் இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2025 அமெரிக்காவின் நேரப்படி காலை 1:11 மணி அளவில் புளோரிடாவில் அமைந்துள்ள நாசாவிற்கு சொந்தமான கென்னடி ஸ்பேஸ் சென்டரிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட்டினை பயன்படுத்தி ஏவப்பட்டுள்ளன. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஏவப்பட்ட இந்த 2 விண்கலங்களும் 2 நாடுகளால் தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதில் முதலாவது விண்கலமானது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தினை மையமாக கொண்டு இயங்கும் ஏரோஸ்பேஸ் ஃபயர்ஃப்ளை என்ற நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ப்ளூ கோஸ்ட் என்ற ஒரு விண்கலமாகும். இரண்டாவது விண்கலமானது ஜப்பானின் ஐஸ்பேஸ் ஹகுரோ ஆர் மிஷன் என்ற ஒரு விண்வெளி திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஹகுரோ ரிசைலன்ஸ் என்ற விண்கலமாகும். இந்த 2 விண்கலங்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஏவப்பட்ட போதிலும் அவை இரண்டினதும் அதாவது எமது நிலவை நோக்கி பயணிக்கும் பாதை மற்றும் நேரம், அவை எமது நிலவில் தரையிறங்கும் காலம் என்பவை வித்தியாசப்படுகின்றன. இதில் முதலாவதான ப்ளூ கோஸ்ட் என்ற அமெரிக்காவின் விண்கலமானது எதிர்வரும் மார்ச் 2ஆம் தேதி 2025 மார்ச் 2ஆம் தேதி எமது நிலவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ஜப்பானின் ஹகுரோ ரிசைலன்ஸ் என்ற விண்கலமானது எதிர்வரும் மே இறுதியில் அல்லது ஜூன் மாத முதல் வாரத்தில்தான் எமது நிலவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜப்பான் மிகவும் மெதுவாகத்தான் தனது விண்கலத்தை எமது நிலவில் தரையிறக்குகின்றது. இதற்கு காரணம் இந்த ஹகுரோ மிஷன் இது 2வது மிஷன் ஆகும். இதன் முதலாவது மிஷனானது 2023 ஏப்ரல் மாதம் நிலவிற்கு அனுப்பப்பட்ட போதிலும் அந்த விண்கலம் நிலவின் தரையில் மோதி ஒரு ஃபெயிலரான ஒரு திட்டமாகவே அமைந்தது. இதனால்தான் ஜப்பான் மிகவும் நேரம் எடுத்து மெதுவாக தனது விண்கலத்தை நிலவில் தரையிறக்க திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என்ற போதிலும் அமெரிக்காவின் அந்த ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலமானது பூமியை 25 தடவைகள் வட்டமிட்டு அதன் பிறகுதான் நிலவை நோக்கி பயணிக்க உள்ளது. இவ்வாறு அது பூமியை 25 தடவைகள் வட்டமிடும் போது பூமியின் அழகிய படங்களை எடுத்து அனுப்பியது. இது விஞ்ஞானிகளை மிகவும் மகிழ்ச்சிக்கு உரியதாக்கியது. மற்றும் இந்த ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலமானது எமது நிலவில் அதிகமான வோல்கனிக் எக்ஷன்ஸ், அதாவது வோல்கனிக் எரப்ஷன்ஸ் காணப்படும் ஒரு மிகப்பெரிய சுமார் 400 கிலோமீட்டர் அளவான மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கான ஒரு இடத்தில்தான் தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான், அதாவது இந்த மார்ச் 2ஆம் தேதி ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலம் நிலவில் தரையிறங்கும். அதன் பிறகுதான் மே கடைசி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் ஜப்பானின் ரிசைலன்ஸ் விண்கலம் தரையிறங்கும். இந்த 2 விண்கலங்களும் எமது நிலவில் 14 நாட்கள் மட்டுமே செயற்பட வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், எமது நிலவில் 14 நாட்கள் பகலாகவும் 14 நாட்கள் இரவாகவும் இருக்கும். பகல் வேளையில் அதிகமான வெப்பநிலை நிகழ்வதுடன் இரவு வேளையில் சுமார் -173 டிகிரி செல்சியஸ் அளவில் அதிகமான குளிர் நிலவும். இந்த குளிரினை தாங்கும் அளவில் இந்த விண்கலங்கள் வடிவமைக்கப்படவில்லை. ஆகவே பகல் நேரமான 14 நாட்களில் மட்டுமே ஆய்வுகளை மேற்கொள்ளத்தான் இந்த விண்கலங்கள் அனுப்பப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதுபோன்றே நாசா எதிர்வரும் காலங்களில் மீண்டும், அதாவது 1960-70களில் நாசா அதிகமாக எமது நிலவின் மீது மனிதர்களை இறக்குவதில் நாட்டம் காட்டியது. அதன் பிறகு நாசா எந்த ஒரு விண்கலத்தையும் எந்த ஒரு மனிதனையும் நிலவை நோக்கி அனுப்பவில்லை. எனவே நாசா மீண்டும் மனிதர்களை எமது நிலவில் தரையிறக்கிய ஆய்வுகளை மேற்கொள்வது மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின், அதாவது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் அந்த நிலவில் குடியேறும் திட்டத்தினை பரீட்சிப்பதும் இந்த 2 விண்கலங்களும் அனுப்பப்பட்டதன் முக்கியமான நோக்கங்களாக இருக்கின்றன என்று கூறுகின்றனர் ஆய்வாளர்கள். ஆகவே இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு மிக லேட்டஸ்டான ஒரு வானவியல் தொடர்பான அப்டேட்டினை நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்காக, லேட்டஸ்டான வானவியல் அப்டேட்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.